அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா குயிங் தியரிலிருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 6 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த 6 ப்ராப்ளமே வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கேன். இந்த இந்த ஃபார்முலாஸ் தான் ருட்டீனாக கேட்கறது. நிறைய டிஆர்பி கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஷினாச்சும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 7 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். 7 புக்லெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8000 ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ்னா எப்படி இருக்கும் பாருங்க வித் சொல்யூஷனோட. இதில் ஒரு ஃபார்முலா புக்லெட் சேர்ந்து வந்துடும். ஒவ்வொரு சாப்டருக்குமே தனித்தனியாக சாப்டர் வைஸ் போட்டு ஒரு சிங்கிள் புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு. ஸோ தேவையான ஃபார்முலாஸ் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸும் சரி யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சரி டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. பிஜிக்கு மட்டும் 15000 கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எம்சிக்யூஸ் 15000 கொஷின் கலெக்ஷன். ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கொஷின்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எம்சிக்யூஸ் நிறைய எம்சிக்யூஸ் கலெக்ஷன் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்ஜெக்ட் படித்தா மட்டும் போதாது. எந்த அளவுக்கு நம்ம கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். சைட் பை சைட் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளாஸஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த எம்எம் கிளீனிங் சிஸ்டம் த அரைவல் ரேட் இஸ் ஆக்சுவலாக இங்கே அரைவல் ரேஸ் வந்து உங்களுக்கு லேம்டா. ஸோ லேம்டாவோட வேல்யூ வந்து 6. ஓகே, கஸ்டமர் இந்த பர் ஹவர் அண்ட் சர்வீஸ் ரேஸ் 10 கஸ்டமர் இன் பர் ஹவர்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம் வந்து லேம்டா பை மியூ மைனஸ் லேம்டா. ஓகே, லேம்டா பை மியூ மைனஸ் லேம்டா. ஸோ லேம்டா வந்து 6, மியூ வந்து 10. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா 1.5 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். எப்பவுமே லேம்டா வந்து அரைவல் ரேட்டு, மியூ வந்து சர்வீஸ் ரேட்டு, எல் வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த சிஸ்டம். இந்த நோட்டேஷன் வந்து மறந்துடாதீங்க. அடுத்து இன் எம்எம் கிளீனிங் சிஸ்டம் லேம்டா ஈக்குவல் டு 4 கஸ்டமர் பர் ஹவர் அண்ட் மியூ ஈக்குவல் டு 6 கஸ்டமர் பர் ஹவர். தென் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வெயிட்டிங் டைம் இந்த கியூ நான் சொல்லி கேட்குறாங்க. வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர் இந்த கியூ பார்த்தீங்க அப்படின்னா லேம்டா பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லேம்டா. ஸோ லேம்டாவோட வேல்யூ 4, மியூவோட வேல்யூ வந்து உங்களுக்கு 6. ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க 1/3 கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுறீங்க இன்ட்டு 60 போட்டுருங்க. ஓகே, அப்போ 20 மினிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இந்த WQன்றது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர் இந்த கியூ. லேம்டா வந்து அரைவல் ரேட்டு, மியூ வந்து சர்வீஸ் ரேட். நெக்ஸ்ட் இந்த எம்எம்எஸ்சி சிஸ்டம், அதாவது இங்கே வந்து சேனல் சர்வர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தோம். சிங்கிள் சர்வர் இல்லாமல் மல்டிபிள் சர்வர்ஸ்க்கு கொண்டு போகிறோம். இதில் வந்து தெர் ஆர் 3 parallel சர்வர்ஸ் ஆர் அவைலபிள். அரைவல் ரேட் வந்து 12 கஸ்டமர் பர் ஹவர் அண்ட் சர்வீஸ் ரேட்டு 6 கஸ்டமர் பர் ஹவர் சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ரோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரோ ஈக்குவல் லேம்டா பை எஸ் இன்ட்டு மியூ. இது வந்து அந்த சர்வர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வரும்போது யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் மாறும். ஓகே, இதில் லேம்டா ஈக்குவல் 12, மியூ ஈக்குவல் 6, எஸ் ஈக்குவல் 3 சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0.66 கிடைக்கும். இது ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா 0.67. ஸோ ஃபைனலாக நீங்கள் 0.67ன்றது 0.7க்கு நியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்து சேம் மாடல் தான், எம்எம்எஸ் கியூயிங் சிஸ்டம் தான். லேம்டா ஈக்குவல் டு 10 அண்ட் மியூ ஈக்குவல் டு 5. அதே போல் எஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துறாங்க. ஃபைண்ட் ப்ராபர்ட்டி தட் த அரைவல் கஸ்டமர் ஹேஸ் டு வெயிட். ஸோ இதுதாங்க ஃபார்முலா. இது வந்து எர்லாங் சி ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். எர்லாங் ப்ராசஸில் அதாவது கஸ்டமர் இந்த சிஸ்டம் த ப்ராபர்ட்டி ஆஃப் அரைவிங் கஸ்டமர் ஆஸ் வெயிட். அந்த சிஸ்டத்தில் வந்துட்டு இருக்கவங்க வெயிட் பண்ணுறதுக்கான ப்ராபர்ட்டி என்ன அப்படின்றத கேட்குறது தான். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துக்க ரொம்ப லென்த்து ஃபார்முலா. என்னன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் வெயிட்டிங் கஸ்டமர் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எஸ் இன்ட்டு ரோ ஹோல் பவர் சி டிவைட் பை எஸ் ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 minus ரோ இன்ட்டு பி நாட் டிவைட் பை 1 minus ரோ ப்ளஸ் எஸ் பவர் பி ஹோல் பவர் சி டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 minus ரோ இன்ட்டு பி நாட். ஓகே, இங்கே பி நாட் வேல்யூ வந்து தனியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுவுமே நோட் பண்ணிக்கிங்க. Sum is in n from 0 to s minus 1 sp whole power n divided by n factorial into sp whole power s divided by s factorial into 1 minus rho whole power minus 1. s to rho 0.9. ஜஸ்ட் இது சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.466 கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் 0.4 அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.4 இல்லைனா 0.5 ரெண்டுத்தில் எது வேணாலும் போடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஏன்னா 0.46ன்றது 0.5 நியர் இல்லைனா 0.4 அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த எம்எம் சிஸ்டம் த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இந்த கஸ்டமர் வந்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது டபிள்யூ வந்து உங்களுக்கு வந்து 15 கொடுத்துட்டாங்க. ஓகே, சர்வீஸ் ரேட் வந்து 8 கொடுத்துட்டு ஃபைண்ட் அரைவல் ரேட் லேம்டான்றது கேட்குறாங்க. ஸோ வெயிட்டிங் டைம் ஆஃப் த கஸ்டமர் இந்த சிஸ்டம் 15 கொடுத்துட்டாங்க. இது மினிட்ஸில் 15/16 ஹவரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 1/4 ஹவர் போட்டுக்கலாம். ஸோ அப்போ 1/4 ஈக்குவல் டு 1 by மியூ மைனஸ் லேம்டா. ஸோ மியூவோட வேல்யூ 8, லேம்டா வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிட்டு போகுது. ஸோ ஜஸ்ட் வந்து லேம்டா ஈக்குவல் டு 4 நினைப்போம். ஓகே, புரியுதுங்களா? ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் இதுலேருந்து லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்து இன் எம்எம் மாடல் லேம்டா ஈக்குவல் டு 5, மியூ ஈக்குவல் 10 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இந்த கியூ நான் சொல்லி கேட்குறாங்க. லேம்டா ஸ்கொயர் பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லேம்டா. பாருங்க, சிஸ்டத்துக்கும் கியூவுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? லேம்டா பை மியூ மைனஸ் லேம்டா சிஸ்டம்.
கியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் பை மியூ இன்டு மியூ மைனஸ் லாம்டா. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஜஸ்ட் அந்த லாம்டா வேல்யூ மியூ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே வரேன். இதில் வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 4 தான். இது நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து ஃபார்முலாவும் கேட்பாங்க. ஒர்க்கிங் மாடலில் கொடுக்காட்டாலும் ஃபார்முலா மாதிரி கேட்டு விட்டுருவாங்க. இது டிஆர்பி கொஸ்டினில் லாஸ்ட் டிஆர்பியில் இந்த ஃபார்முலா மட்டும் தனியாக கேட்கணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் அதுக்கு தான் நோட் போட்டு எழுதுங்க. ஒவ்வொரு ஐடியாவும் நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.